இப்படி வச்சுக்கிட்டு முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. முழங்கால் வச்சுக்கோங்க கையை. முழங்காலை நல்லா பெண்ட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Backward. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் கை எப்படி வச்சுக்கோங்க. Feel like you're sitting on the chair and the back. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு காலை வந்து இப்படி சர்க்கிள். 1 2 3 4 5 6. பேக்வேர்ட். 1 2 3 4 5 6. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக். 1 2 3 4. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போங்க. பேக் லைன் ஃப்ரண்ட் லைன். 5 6. சைட்வேஸ். 1 2 3 4 5 6. அப்புறம் இந்த காலை இப்படி எடுத்து இப்படி பெண்ட் பண்ணிக்கங்க. பெண்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு விழுந்துடாதீங்க. யூ ஹோல்ட் ஆன் தி சேர் ஆர் சம்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த பாதம் வந்து முழங்காலுக்கும் தொடைக்கும் நடுவில் இருக்கணும். அப்படி வச்சுக்கோங்க. அது ஸ்லிப் ஆகும். பி கேர்ஃபுல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ இந்த காலை நல்லா சர்க்கிள் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. சாரி, பேக்வேர்ட். 1 2 3 4 5 6. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக். 1 2 3 4 5 6. The sideways. 1 2 3 4 5 6. அப்புறம் இந்த காலையும் பெண்ட் பண்ணிக்கங்க. பெண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டுருங்க. காலை பெண்ட் பண்ணிக்கங்க இப்படி. ஓகே, பிடிச்சுங்க அப்படி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் பாதம் வந்து அந்த
முழங்காலுக்கும் தொடைக்கும் நடுவில் இருக்கணும். அப்படி தூக்கி வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் காலை வந்து இப்படி ஃப்ரண்டில், பாதத்தை இப்படி ஃப்ரண்டில் அமுக்குங்க. இப்படி தூக்கிட்டு அப்புறம் குதியில் இப்படி கால் இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் அந்த கையை வந்து இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இப்படி இப்படி நல்லா அப்படி கயிறு மாதிரி இப்படி முறுக்கிக்குங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா முறுக்கிக்கிட்டு இந்த ரெண்டு உள்ளங்கை கை ரெண்டையும் ஒன்னோட ஒன்று டச் பண்ணணும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா முறுக்கிக்கணும். இப்படி பண்ணிக்கங்க ஒரு நிமிஷம் சும்மா. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த கை பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, we lie on the floor. மேட் எடுத்துங்க. நான் கம்ப்யூட்டர் கீழே வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா படுத்துக்குங்க. உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு நல்லா மல்லாக்க படுத்துக்குங்க. கால் தெரியுதா? காலை வந்து இப்படி பண்ணுங்க. 1 2 1 2 3 4 5 6. அப்புறம் ஒரு காலை இந்த காலை மேலே தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு யூ டேர்ன் ஆன் யுவர் ரைட் சைட். உங்கள் ஃபேஸ் வந்து லெஃப்டில் திரும்பணும். 1 then turn on right side. 1 2 2 3 3. இப்போ இந்த காலை தூக்கி இந்த காலை மேலே போடுங்க. 1 1 2 2 3 3. அப்புறம் இந்த காலை இப்படி வச்சுக்கோங்க மேலே. 1 1 2 2 3 3. அப்புறம் காலை வந்து இப்படி 1 1 2 2 3 3 4 4 5 5 6
அப்புறம் சைக்கிள் ஓட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் இந்த ஹிப்பை வந்து மேலே தூக்கி திஸ் கால்டு பிரிட்ஜ். அப்படி பிரிட்ஜ் மாதிரி பாலம் மாதிரி இப்படி இருக்கணும். நல்லா தூக்குங்க மேலே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். அப்புறம் இப்படி காலை 1 2 3 4 குதி மட்டும்தான் படணும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ கால் ரெண்டு ஸ்ட்ரைட்டாக மேலே வச்சுக்கோங்க. நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக வைங்க கால் ரெண்டையும். பாதம் இப்படி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் பெண்ட் யுவர் நீ. பெண்ட் நீ பண்ணி உங்கள் ஹெட்டையும் தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. The other knee. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இப்படி சைடில் படுத்துக்குங்க. படுத்துக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Then turn on your other side. Do the leg same thing. 1 2 3 முழங்கால் வளைக்கப்படாது. 4 ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 5 6 7 8 9 10. Then turn on your back. உங்கள் செஸ்ட் வந்து இப்படி இருக்க மாதிரி படுத்துங்க. குப்புறப்படுத்துங்க. குப்புறப்படுத்திக்கிட்டு இப்படி கால் இப்படி பண்ணுங்க. 1 2 1 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10. தென் முழங்கால் பெண்ட் பண்ணி 1 நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரி இப்போ பேக்கில் இதே இது ஃப்ரண்ட்லேயும் பண்ணணும். இதே இது பேக்லேயும் நல்லா ரோல் பண்ணுறீங்க ஹிப்பை. 2 3 4 4 5 5 6 6. அப்புறம் திஸ் கால்டு புஜங்காசனம். இப்படி பண்ணுங்க. இப்படி செஸ்ட் நல்ல காலை வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்டிங்க பேக்கில். என் கால் தெரியுதா?
இப்படி இப்படி நீட்டிக்கிங்க காலை. இப்படி கையை வந்து இப்படி ஊனிக்கிட்டு தலையை வந்து நல்லா பேக்கில் கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்புறம் உங்கள் செஸ்ட்டும் அப்டாமினல் மட்டும்தான் தரையில் இருக்கணும். தலையை தூக்கிட்டு கால் வந்து இப்படி இருக்கணும். தொடை வந்து தொடை டச் பண்ணக்கூடாது கிரவுண்டை. தொடையும் காலும் மேலே இருக்கணும், கையும் மேலே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. உங்கள் அப்டாமினல் மட்டும்தான் தரையில் இருக்கணும். அந்த ஹிப்புக்கு கீழே வந்து காலை தூக்கணும் மேலே நல்லா. ஓகே, இது அடுத்தது வந்து திஸ் கால்டு பிளாங்க்பாங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக, ஆனால் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். நீங்கள் கை இப்படி முடியலைன்னா இப்படி வச்சுக்கோங்க. கையை உங்களால் ஸ்ட்ரைட்டாக முடியலைன்னா இப்படி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸு. ஏன்னா உங்கள் ஹோல் பாடியுமே நீங்கள் வந்து அப்படியே உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது ஹோல் பாடியும் பண்ணுறீங்க. ஓகே, நவ் யூ கேன் கெட் அப். உட்காந்துங்க. ஒரு லெக்கை மடிக்கி இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. இதை வந்து டச், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக், நீங்கள் எந்த லெக் வேணாலும் பண்ணலாம். இப்படி இப்படி டச் பண்ணிக்கணும். இந்த கை இப்படி பேக்கில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அது மாதிரி இந்த காது. One, 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் பாதம் ரெண்டே இப்படி ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. திஸ் கால்ட் பட்டர்ஃப்ளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. Okay, now we can go back to the breathing. Okay. நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு நல்லா வந்து இன்ஹேல் பண்ணுறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது யுவர் ஸ்டமக் ஹேஸ் டு கம் லைக் எ பலூன். டோன்ட் ஃபர்கெட் தட். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்டமக் உள்ளே போகணும்.
அது மாதிரி 6 தடவை பண்றோம். எக்ஸேல் பண்ணில நீங்க ஓங்கார சவுண்ட் போடலாம். ஓ. One more time. அப்புறம் இந்த கட்டை விரலால உங்க ரைட் நோஸ் மூடிக்கிங்க. கட்டை வரலால ரைட் மூக்கு, மோதிர வரலால லெஃப்ட் மூக்கு. இப்ப இன்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் வெளியே ஃபர்ஸ்ட்ல இன்ஹேல் பண்றோம். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. Only left nostril. One. Two. Three. இப்ப லெஃப்ட் மூக்க வந்து மோதிர விரலால மூடிக்கிறீங்க. ரைட் மூக்கு வழியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அப்புறம் லெஃப்ட் வெளியே இன்ஹேல் பண்றீங்க. அப்புறம் ஹோல்ட். அப்புறம் ரைட் வெளியே எக்ஸேல். அப்புறம் ரைட் வெளியே இன்ஹேல். தென் ஹோல்ட். லெஃப்ட் வெளியே எக்ஸேல். இன்ஹேல் வந்து 1 2 தடவை கவுண்டு. அது வரைக்கும் இன்ஹேல். அப்புறம் 2 மூக்கையும் மூடிக்கிட்டு 8 தடவை ஹோல்டு. 2 மூக்கையும் நல்லா முடிக்கணும். காத்து உள்ள இருக்கிறதுக்கு நீங்க 8 times கவுண்ட் பண்றீங்க. அப்புறம் எக்ஸேல் வந்து 4 times. ஓகே, ரெடி, கோ. Second round. Third round.
Fourth round. Fifth round. Last round. Okay, relax. Next வந்து this called மேருதண்டா. இப்படி வச்சுக்கோங்க. இந்த கை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணல யூ ஆர் கோயிங் அப், எக்ஸேல் பண்ணல கோயிங் டவுன். ஃபோர்ஸா எக்ஸேல் பண்ணணும். One more time. அப்புறம் லயன் இன்ஹேல், நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணல டங்க் வெளியே வரணும், கண்ணு ரெண்டு இப்படி மேல இருக்கணும். இன்ஹேல், inhale, one more time, inhale, அடுத்தது cheek. இப்ப ரெண்டு சிக்கும் அந்த சீக்கெல்லாம் நல்லா இருக்கும். எங்க வச்சிருந்தீங்கன்னா நம்ம படப்படான்னு இருக்கும். வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து ரொம்ப இதுவாயிரும்ல. இப்படி பண்ணீங்கன்னா அந்த வயசான ஃபேஸ் வந்து நல்ல யூ ஆல்வேஸ் லுக் யங். இந்த எக்ஸசைஸ் ரெண்டு, இந்த லைன் எக்ஸசைஸும் இதுக்கு வந்து மங்கி எக்ஸசைஸ், இது ரெண்டும் பண்ணீங்கன்னா யுவர் ஃபேஸ் ஆல்வேஸ் லுக் பிரைட் அண்ட் யங். இந்த மங்கி எக்ஸசைஸ் பண்ணும்போது நாக்கு வெளியில விடுறோம்ல, அப்ப வந்து எக்ஸைல் தானே பண்ணணும்? இல்ல, மங்கிக்கு நாக்கு வெளியே விட வேண்டாமே. சும்மா நம்ம முட்டாய் எடுக்கிறோம்ல, முட்டாய் எடுக்கிற மாதிரி கண்ணத்துல அதுக்கு இல்ல, லைன் எக்ஸசைஸ் பண்ணணும். லைன் எக்ஸசைஸ் நாக்கு தொங்க விடணும். நல்லா எவ்வளவு தூரம் தொங்க விடுறீங்களோ அவ்வளவு தூரம் தொங்க விடணும். தொங்க விட்டுட்டு எக்ஸைல் பண்ணணும் இல்லையா? ஆமா, எக்ஸேல் பண்ணணும். சவுண்ட் வரணும். சவுண்ட் ஹா ஹா அப்படி சவுண்ட் வந்தா தான் அந்த எக்ஸேல் வரும். உங்களுக்கு அந்த நாக்கு தொங்க வரும். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு அப்படி சவுண்ட் விட்டீங்கன்னா தான் அடி வயிற்றுல இருந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் வரையில தான் அந்த நாக்கு வந்து இப்படி வெளியே தொங்க வரும். நல்லா லைன்லாம் சிங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். சிங்கம் எப்ப பார்த்தாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த முத்திரைக்கு பேரே லயன் முத்திரை தான் இதுக்கு பேரே. அப்ப கண்ணு வந்து மேல பாக்கணுமா ஆச்சி? நல்லா ஓபன் பண்ணா போதும் மேல? இல்ல கண்ணுடைய புருவம் வந்து நல்ல மேல இப்படி பார்க்கணும். ஓகே, அப்படி கண்ணு புருவம் மேல. வாய் வழியாவே எக்ஸைல் பண்ணணும். என்னமா? வாய் வழியாவே எக்ஸேல் பண்ணணும். வாய் வழியா தான் எக்ஸேல் பண்றீங்க. ஆன்னு சொல்லல எக்ஸேல் ஆயிரும். உனக்கு ஹான்னு சவுண்ட் விடுறீங்கல்ல, உனக்கு எக்ஸேல் ஆயிரும் காத்து.
அந்த காத்து எக்ஸேல் ஆகல அந்த டங்க் வந்து வெளியே வரும் நல்லா. ஓ சரி சார். ஓகே. அடுத்தது முத்திரை. இது எல்லாருக்கும் தெரியும். நீர் முத்திரை, சுண்டு விரலும் கட்ட விரலும். இது கால்டு நீர் முத்திரை. இது வந்து பிருத்திவி முத்திரை, மண் முத்திரைன்னு சொல்லுவாங்க. they call பிருத்திவி முத்திரை. அதாச்சும் மோதிர விரலும் கட்ட விரலும். ஒன்லி எட்ஜ் தான், எட்ஜ் நெகக்கண்ணு 2 டச் பண்ணிக்கணும். அடுத்தது ஆகாய முத்திரை. அடுத்தது காற்று வாயு முத்திரை. இப்ப 2 கையிலுமே பண்ணணும் நீங்க. நான் ஒரு கையில சும்மா சாம்பிளுக்கு 2 கையிலுமே பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் எப்ப டைம் கிடைக்குது. அப்புறம் இது வந்து வாயு முத்திரைக்கு வந்து இந்த கட்ட விரல் ஆள்காட்டி விரலை இந்த கட்ட விரலுடைய அடி ரேகையில இப்படி வைக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு இந்த கட்ட விரலை இந்த ஆள்காட்டி விரலை நல்லா அப்படி பிரஸ் பண்றீங்க. பிரஸ் பண்ணா பின்னாடி வந்து இப்படி ஹோல் இருக்கக்கூடாது. see there is no hole on the back. கொஞ்சம் வலிக்கும் பிகினிங்ல. நீங்க பண்ண பண்ண ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. தெரியுதா? நல்லா அப்படி. அதே சமயத்துல இந்த ஆள்காட்டி விரல் இந்த எட்ஜை விட்டு நகலவும் கூடாது. இந்த எட்ஜ்லயும் இருக்கணும். நீங்க கையை இப்படி இந்த கட்ட விரலால இப்படி நல்லா அமுக்குறீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க. திஸ் இஸ் வெரி குட் ஃபார் த ஸ்டமக்குக்கு. வாயு முத்திரைன்னு பேரு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆயிரும் இந்த முத்திரையை போட்டீங்கன்னா. அப்படி புளிச்ச எப்ப வருது, நெஞ்ச கரிக்குது அப்படின்னாக்க இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷம் போட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது இந்த முத்திரை எப்ப வேணாலும் போடலாம். சாப்பிட்ட ஒரு 5 நிமிஷத்துல இருந்து எப்ப வேணாலும் போடலாம் இந்த முத்திரை. அடுத்தது பிராண முத்திரை. சுண்டு விரலும் மோதிர விரலோட எட்ஜ் வந்து கட்ட விரலோட இருக்கணும். இந்த 2 விரல் நீட்டி இருக்கணும். சுண்டு விரல், மோதிர விரல், கட்ட விரலோட இருக்கணும். 2 கையிலையும் பண்ணணும். நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு கை காமிக்கிறேன். 2 கையிலையும் பண்ணணும் இதே மாதிரி. இந்த வாயு முத்திரை வந்துட்டு நம்ம தொட மேலதான் வைக்கணும்னு இல்ல, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்ல? எப்படி நடக்கையிலோட வச்சுக்கலாம், தொங்க விட்டுக்கலாம், வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நடக்கையிலோட பிராணமுத்திரை வந்து பிராணமுத்திரை பண்றப்ப தொட மேலதான் வச்சு இருக்கணும். பிராணமுத்திரை மட்டும் நீங்க உட்கார்ந்து பண்ணாதான் நல்ல எஃபெக்ட் இருக்குங்கிறாங்க. தொட மேல வச்சு பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். பிராணமுத்திரை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி. இந்த பிராணமுத்திரை வந்து ரொம்ப நல்ல நம்பர் 1 முத்திரை. முத்திரையிலே நம்பர் 1 முத்திரை பிராணமுத்திரை தான். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லுடைய நரம்பு, கண்ணு நரம்பு எல்லாமே நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. நல்லது. பிராண சக்தி கொடுக்கும் உடம்புல. நல்ல முத்திரை. அட்லீஸ்ட் எவ்ரிடே எல்லாரும் பிராண முத்திரை ஒரு 5 நிமிஷமாச்சும் போடுங்க. இட்ஸ் a வெரி குட் முத்திரை பிராண முத்திரை. அப்புறம் வந்து மனசு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, சஞ்சலமா இருக்குன்னா நீங்க ஆகாய முத்திரை போடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகாய முத்திரை போட்டீங்கன்னா மனசு வந்து அப்படி ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, குழப்பமா இருக்கு, நம்மளால ஒண்ணுமே திங்க் பண்ண முடியல அப்படின்னா ஆகாய முத்திரை. மனசை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு தான் ஆகாய முத்திரை. அடுத்தது வந்து பிளட் பிரஷர் முத்திரை. அதாச்சும் இந்த நடுவிரலும் மோதிர விரலும் மடக்கி உள்ளங்கையை டச் பண்ணிக்கணும். மத்த 3 விரலும் நீட்டி இருக்கணும். நடுவிரலும் மோதிர விரலும் உள்ளங்கையை டச் பண்ணிக்கிட்டு மத்த 3 விரலும் நீட்டி இருக்கணும். இது வந்து ஹை பிளட் பிரஷருக்கு. இது 5 நிமிஷம் போட்டீங்கன்னா பிளட் பிரஷர். ஆனா நீங்க நார்மல் பிரஷர் இருந்தா போட வேண்டாங்கிறாங்க. இஃப் யூ ஹேவ் ஏ நார்மல் பிளட் பிரஷர் யூ டோன்ட் ஹேவ் டு டூ. ஹை பிளட் பிரஷர் இருக்கவங்க இதை போடணும். போட்டீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு நார்மல் ஆயிரும் 5 நிமிஷத்துல. எங்க சின்ன பிள்ளைங்களாம் அது போட வேண்டாம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பிளட் பிரஷர் நார்மலா தான் இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு டூ. ஒரு 40 வயசுக்கு மேல ஆனவங்களுக்குலாம் நிச்சயமா ஏதாச்சும் பிரஷர் இருக்கத்தான் செய்யும். கட்டாயமா இருக்கும். அவங்க இந்த முத்திரை போடலாம். ஓகே. அடுத்தது இது வந்து லோ பிளட் பிரஷர், குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது இந்த முத்திரை. உங்களுக்கு வந்து இது வந்து இது கொண்டாரு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா லோ பிரஷர் இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து இது இருதய முத்திரை. இந்த ஆள்காட்டி விரலை இந்த கட்ட விரலுடைய அடி ரேகையில நம்ம வாயு முத்திரைக்கு வச்சோம்ல அதே மாதிரி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த நடுவிரலும் இந்த மோதிர விரலுடைய எட்ஜும் இந்த கட்ட விரல் எட்ஜோட இருக்கணும். சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். இது 2 கையிலையும் பண்ணணும். இது நெஞ்சு ஒரு மாதிரி படபடன்னு அடிக்குது, உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த முத்திரை போட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல ரிலாக்ஸ் ஆகுது. இதுக்கு ஹார்ட் முத்திரை தான். இருதய முத்திரை. 2 கையிலும் இப்படி போடணும். சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். அப்புறம் முழங்கால் வலிக்கு சந்தி முத்திரை.
இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல நடு விரலும் கட்ட விரலும், சாரி நடு விரலும் கட்ட விரலும், இந்த ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்ட விரலும் வேற 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 வேற. இதுல நல்லா பாத்துங்க, ரைட் ஹேண்ட்ல மோதிர விரல் கட்ட விரல், லெஃப்ட் ஹேண்ட்ல நடு விரல் கட்ட விரல். இது மூட்டு வலி மட்டும் இல்லை, எல்லா வலிக்குமே கேட்கும். தோள்பட்ட வலி, கழுத்துல வலி, இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் வலி, எல்லா வலியுமே கேட்கும். இதுக்கு பேரு சந்தி முத்திரை. ஓகே, அடுத்தது முதுகு தண்டுவட முத்திரை வந்து இந்த கட்டவர்களுடைய 2வது ரேகையில இந்த ஆள்காட்டி விரல வைக்கணும். 2வது ரேகை, 3 ரேகை இருக்கும் பாருங்க, கட்டவரல எல்லாருக்கும் 3 ரேகை இருக்கும். அதுல இந்த 2வது ரேகையில இந்த ஆள்காட்டி விரல வைக்கிறீங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல. ரைட் ஹேண்ட்ல இந்த நடு விரலும் சுண்டு விரலும் உங்களுக்கு கட்ட விரலோட இப்படி இருக்கணும். மோதிர விரலும் ஆள்காட்டி விரல நிமித்திருக்கணும். ஆள்காட்டி விரல் நிமித்திருக்கணும், இப்படி நல்லா இப்படி நிமித்திருக்கணும். இது ரெண்டு இப்படி இருக்கணும். இதுல இப்படிதான் இந்த கையில. இது வந்து முதுகு தண்டுவட முத்திரை. அப்புறம் இன்னைக்கு கட்ட விரல்ல 2வது இது எங்க இருக்கு? ஆமா, இது ஒண்ணு கட்ட விரல் அடியில ஒரு ரேகை. ஆமா, அந்த நடு ரேகை மேல வந்து மேல ஒரு ரேகை. நடுவுல ரேகை இருக்கா உங்களுக்கு? நடுவுல ரேகை இருக்கா? பட்டையா தெரியுதா? சின்னதா இருக்கே, நல்ல பட்டை நடுவுல. சரி, அந்த ரேகையில வைங்க. உங்க நடுவுல இருக்கு. நடு ரேகை இருக்கு பாருங்க, நடுவுல இருக்குல்ல ரேகை. சரி, நீங்க மிடில்ல வச்சுக்கோங்க. கையில ரேகையில தான் வைக்கணும். ரேகையில வச்சீங்கன்னா தான் இந்த கட்ட விரல்ல இப்படி மிடில்ல வச்சுக்கோங்க. ரேகை இருக்கும், எல்லாருக்கும் கட்ட விரல்ல ரேகை இருக்கும். அந்த ரேகை மேல இப்படி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இருக்கும் கட்ட விரல்ல. இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரைட் ஹேண்ட்ல நடு விரலும் சுண்டு விரலும் கட்ட விரலோட சேர்ந்து இருக்கணும். இந்த மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் நிமித்து இருக்கணும். புரியுதா? புரியுதாச்சு. ஓகே, அடுத்தது திஸ் ஒன் கால்ட் சுரபி முத்திரை. இது வந்து கொஞ்சம் இப்ப வந்து இப்படி 2 கையும் இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு சுண்டு விரல் வந்து நடு விரலை டச் பண்ணணும். சுண்டு விரல் வந்து மோதிர விரல, மோதிர விரல் சுண்டு விரல. அதே மாதிரி இந்த நடு விரல் வந்து கட்ட விரல, கட்ட விரல் நடு விரல இப்படி இருக்கணும். திஸ் கால்ட் சுரபி முத்திரை. தெரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். இது இந்த ரைட் ஹேண்டுடைய சுண்டு விரல் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க மோதிர விரலை டச் பண்ணிக்கங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட்ல இருக்க மோதிர விரல் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க சுண்டு விரலை டச் பண்ணிக்கங்க. இப்படி அதாச்சும் ஆப்போசிட், இப்படி ஆப்போசிட்ல பண்ணணும். இப்படி பண்ணிக்கிட்டு இப்ப நடுவிரல் வந்து ரைட் ஹேண்ட் நடுவிரல நான் போட்டோ தான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு குரூப்ல. கட்ட விரல தொடுங்க. இந்த கட்ட விரல நடுவிரல தொடுங்க. தெரியுதா? இப்ப இந்த ஆள்காட்டி வரல, சாரி, கட்ட வரல சும்மா நிமித்தி இருக்கணும். கட்ட வரல சும்மா தான் இருக்கணும். திஸ் கால்ட் சுரபி முத்திரை. இது கொஞ்சம் கஷ்டமான முத்திரை. போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது தியானம் பண்ணையிலாம் இந்த முத்திரை போட்டுக்கிட்டு பண்ணா ரொம்ப நல்லா உடனே தியானம் வந்து வருதுன்னு சொல்றாங்க. நான் குரூப்ல வந்து உங்களுக்கு இது பண்ணி விடுறேன், போட்டு விடுறேன். அந்த போட்டோ என்னால எடுக்க முடியும்னா எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன் குரூப்ல. சுரபி முத்திரை. ஓகே, அப்புறம் லிங்க முத்திரை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முத்திரை. இப்ப மழை சீசன், எல்லாருக்கும் காய்ச்சல் வரும். இப்படி 2 கையும் இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த கட்ட விரல் இருக்குல்ல, இந்த கட்ட விரல் நிறுத்திக்கிட்டு இந்த கட்ட விரல் வந்து இப்படி இருக்கணும். இந்த கட்ட விரல் தூக்கி இருக்கணும். இப்படி நீங்க எந்த கட்ட விரல் வேணாலும் பண்ணலாம். இந்த கட்ட விரல கூட பண்ணலாம். எந்த விரல்ல பண்ணாலும் அந்த கட்ட விரல், ஒரு கட்ட விரல் மட்டும்தான் தூக்கி இருக்கணும். அந்த கட்ட விரல இந்த கட்ட விரலாலையும் இந்த ஆள்காட்டி விரலாலையும் அப்படியே ரவுண்டா அப்படி பிடிச்சுக்கிறீங்க தூக்கி. தெரியுதா? என்னுடைய விரல் தெரியுதா? தெரியுதாமா? தெரியுதாச்சு. இப்படி வச்சுக்கிட்டீங்க. நீங்க நல்லா ஃபீவர் அடிக்கல, நிஜமா நீ வச்சு பாருங்களேன். மாத்திரையே எடுக்காதீங்க. இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்க. உங்களுக்கு உடனே ஃபீவர் குறையுதா இல்லையான்னு பாருங்க. நல்லா ஃபீவர் குறைஞ்சிரும்.
ஆனா இந்த கை ரெண்டும் நல்லா இப்படி டைட்டா இருக்கணும். ஏர் கூட போகக்கூடாது. இப்படி டைட்டா இருக்கணும். டைட்டா இருந்துக்கிட்டு இந்த கையை மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சுக்கிறீங்க. திஸ் கால்டு லிங்க முத்திரை. இது ஃபீவருக்குன்னே தான். ஃபீவருக்கு, தொண்டையில ஒரு மாதிரி கரகரப்பு, எல்லாத்துக்கும் நல்ல எஃபெக்ட் இந்த முத்திரை. இந்த முத்திரை ட்ரை பண்ணுங்க. காய்ச்சல் வந்தா ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி டெய்லி போடணுங்கிறது இல்லை இந்த முத்திரை. ஓகே. உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா யூ கேன் ட்ரை. ஓகே ஓகே. அடுத்தது நம்ம தியானத்துக்கு போறோம். இதுல சந்தேகம் இருக்கா முத்திரையில? இல்ல இல்ல ஒண்ணு இல்லையே. ஓகே. நீங்க நல்லா உங்களுக்கு பிடிச்ச டெம்பிளுக்கு போறீங்க. நல்லா போயிட்டு கொடிமரத்தை நல்லா நமஸ்காரம் பண்றீங்க. கும்பிட்டு சாமியை கும்பிடுறீங்க, அம்பாளை கும்பிடுறீங்க, அப்படி புறகாரம் வர்றீங்க. வந்து கொடிமரத்துக்கு கீழே சாஷ்டாங்கமா நல்லா விழுந்து கும்பிடுறீங்க. உட்காந்துக்குங்க. நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு உங்க புருவ மத்தியில உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை கொண்டுகிட்டு வாங்க. நல்லா அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க. அப்புறம் ஆரத்தி செய்யுங்க. பண்ணிட்டு நல்லா கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை அந்த சாமி கிட்ட வைங்க. நல்லா மனசார வேண்டிக்கிங்க. நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா கண்ணை மூடிக்கிங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே பைய வெளியில வாங்க. வெளியில வந்து கை இப்படி பண்ணி 2 கண்ணத்துலையும் இப்படி தொட்டு வச்சுக்குங்க. ஓகே. நல்லா முழிச்சுக்கிட்டு யூ கேன் லை டவுன் நவ் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. காலு கையெல்லாம் நல்லா விரிச்சு படுத்துக்குங்க. நல்லா படுத்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா பண்ணிக்கிட்டு உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இது உங்க உள் மனசுக்கு கேட்கிற மாதிரி நல்லா ஃபீல் பண்ணி சொல்லுங்க. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனசார இறைவனுக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்யுங்க. எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு turn on your left side, then you can get up. இறைவா நன்றி. Okay, thank you. Thank you, See you all tomorrow. Bye bye. See you guys. See you. Bye bye. Thank you, ma'am. தேங்க்யூ. அடுத்து ஒரு சின்ன டவுட். சொல்லுமா. இந்த முழங்கால் எக்ஸசைஸ் பண்ணும்போது கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணணுமா? ஆமா, கால் ரெண்டு இப்படி இருக்கணும். ஃபீட் இப்படி சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கணும். என்னுடைய
இப்படி இருக்கணும். இந்த பாரு என்னுடைய கால் தெரியுதா காலு தெரியுது. ஆஹா. இப்படி இருக்கணும். இப்படி Okay. இருந்து இப்படி பண்ணணும். சரி சரி. இந்த Okay. இது பண்ணையில இப்படி நல்லா அகட்டி வச்சுக்கணும். இந்த இப்படி டச் பண்றோம்ல, அப்ப டச் பண்ணல நீங்க எவ்வளவு தூரம் அகட்டி வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் டச் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா தூக்கிட்டு கழுத்தை வந்து இப்படி நல்லா திருப்ப முடியும். ஓகே. இப்படி நல்லா அப்பதான் நல்லா டச் பண்ண முடியும். இப்படி சரி சரி. ஓகே. இதுக்கு வந்து முழங்கால் நல்லா சேர்த்து வச்சுக்கணும். ஓகே ஆச்சி. ஓகே ஆச்சி. ஆக்சுவலி தேங்க்ஸ். இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்றோம்ல, எதுமா? பட்டர்ஃப்ளை. ஆமா. அப்ப 2 காலையும் ஒட்டி வச்சோம்னா அது நம்ம இப்படி விரிச்சு விரிச்சு பண்றப்ப காலும் சேர்ந்துதான் அந்த ஒட்டி ஆமா, வச்ச கால மாதிரி இப்படி ஒட்டி வச்சுதான் இப்படி 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 இந்த முழங்கால தான் இப்படி இப்படி மறைக்கிறேன். கால் 2 ஒட்டி தான் இருக்கணும். ஒட்டிதான் இருக்கணும். முழங்கால மட்டும்தான் ஓ சாரி. கால் 2ம் பாதம் 2 சேர்ந்துதாம்மா இருக்கணும். முழங்கால மட்டும்தான் இப்படி இப்படி பிரிக்கிறீங்க. சரியாச்சு. அந்த பாதம் 2 சேர்ந்துதான் இருக்கணும். முழங்கால் மட்டும்தான் முழங்கால பண்ணும்போது அந்த ஹிப்புடைய ஸ்பெஷலி ஃபார் த ஹிப் இந்த ஹிப்புடைய ஜாயிண்ட் வந்து அப்படி நல்லா தெரியும் உங்களுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது. திஸ் இஸ் நாட் ஃபார் த முழங்கால். காலும் சேர்ந்து கீழ போயிட்டு போயிட்டு வருது. போயிட்டு கீழ போயிட்டு வரைக்கும் வச்சோம்னா ரொம்ப கீழ கொண்டு போகாம பாதியா நிப்பாட்டிட்டோம்னா பாதி நிப்பாட்டி போனீங்கன்னா அந்த ஹிப்புடைய மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா பேக் அண்ட் ஃபோர்த் வரும். ஹிப்புடைய மூவ்மெண்ட் இது ஹிப்புக்கா இந்த தொடையும் ஹிப்பும் சேர்றதுல இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட்க்கு பண்றது. ஓகே ஆச்சி. தேங்க் யூ. காலை வந்து நீங்க எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போய்க்கலாம். அந்த கால் 2 பாதம் 2யும். சரி சரி. ஓகே. Thank you. Thank See you. you all tomorrow. Bye bye. Thank you ஆச்சி. Bye ma. Thank you, Achi.